ஹலோ ஃபேமிலி, நல்லா இருக்கீங்க நம்புறேன். வேற லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ஏன்னா டிமாண்ட் எனக்கு அதிகமாக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில விஷயம்லாம் நான் சொல்லிடுறேன். ப்ரோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க, அடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க, அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டோம் அப்படின்றத நிறைய பேர் யோசிக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா, பிசிக்ஸ்ல 4 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் மேக்ஸ்ல 5வது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா பண்ணியிருந்தா, ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி கான்செப்ட் கிளியரா இது எல்லாமே இருந்திருந்தீங்கன்னா, இதுலயே இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணதுலேயே அவுட் ஆஃப் 100 20 to 25 மார்க் உங்களுக்கு ஷுவர்ன்றதை நம்ப முடியுதா? எஸ். இப்பயே நம்ம 4 சாப்டர் அதில் ஃபினிஷ் பண்ணி 5வது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் 4 சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எல்லாரும் தரவு பண்ணிட்டீங்களா அண்ட் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு டைப்லயும் நான் ஒவ்வொரு கான்செப்ட் சொன்னேன். அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரிவைஸ் பண்ணீங்களா? இதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஏன்னா நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. 2 to 3 வீடியோஸ் கூட வர ஃபியூச்சர்ல நான் கொடுப்பேன், டோன்ட் வரி. பட் நீங்க தரவு பண்ணீங்களா? ஏன்னா செலெக்ஷனுக்கு ஸ்பீடு முக்கியம் இல்லை, செலெக்ஷனுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது மெயின் தான். பட் அந்த சிலபஸ்ல ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு கான்செப்டும் நீங்க 100% கவர் பண்ணீங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்சனலி எனக்கு ஃபீல் ஆச்சு, எல்லாருமே சிலபஸ்ல நான் போற ஸ்பீட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. டோன்ட் வரி, நீங்க எல்லாருமே கேட்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஃபீல் பண்றேன். ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணாரு, ப்ரோ ஒரு நாளைக்கு ஒரு பிளேலிஸ்ட் பார்க்க ஆசையா இருக்கு, பட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆட்ஸ் ஆஃப் ப்ரோ, வேற லெவல். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஸ்டடீஸ்க்கும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு பிளேலிஸ்ட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ட்டீங்கன்னா எஃபர்ட் போடுறீங்க. அந்த எஃபர்ட் போதும் உங்களுக்கு அந்த செலெக்ஷனை வாங்கி கொடுத்துரும். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. சும்மா ஸ்டார்ட் பண்ணது தான் இது, ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்க வந்து வேற லெவலில் சப்போர்ட் கொடுக்குறீங்க. டே டு டே டிமாண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ வந்துட்டு இருக்குது. கமெண்ட்ஸ் வந்து என்னால் ரிப்ளையே கொடுக்க முடியாத அளவு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு. டோன்ட் வரி, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஒரு எய்ம் பண்ணியிருக்கேன், இந்த மேக்ஸிமம் இந்த மந்த்ல உங்களுக்கு அரித்மெட்டிக் கம்ப்ளீட் ஆகிடும். அரித்மெட்டிக் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 சாப்டர்ஸ் நான் ஸ்கிப் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப அவசரப்படுறாங்க அட்வான்ஸ் பற்றி. அட்வான்ஸ் மேக்ஸ் பற்றி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் மேக்ஸை பற்றி ரொம்ப பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பயம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. இப்போ எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் போக போகிறோம், வித் மினிமம் ஃபார்முலாஸ். ஏன்னா அட்வான்ஸ் மேக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலா தேவை. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலாவை மீறி லாஜிக் அண்ட் கான்செப்ட் ரொம்ப 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 மேக்ஸில் முக்கியன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 4 சாப்டர் பார்த்ததுலேயே நிறைய பேருக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்னும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, இன்னும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றீங்க பார்த்தீங்களா? அந்த ஆசை வர வரதான் செலெக்ஷன். நான் நினைச்சது உண்டு, சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆசையை எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் நிறைய விஷயங்கள் நினைச்சேன். நான் நினைச்சதுல ஒரு விஷயம் அது, எல்லாருக்கும் அந்த ஆசையை கொண்டு வரணும். ஸ்டடீஸ்ல முதல்ல ஆசை வரணும். ஸ்டடீஸ்ல ஆசை வந்தாலே அவங்க வந்து கண்டிப்பா செலெக்ஷன் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் நான் திங்க் பண்ணது. பட் எதிர்பார்க்கல. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 months தான் ஆகுது. எல்லாருக்கும் தெரியும் இந்த லெவலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ட்டு. நம்ம வேற லெவல் பண்ணலாம் கைஸ், டோன்ட் வரி. நீங்க எல்லாருமே இங்க வந்து பேச போறீங்க. இங்க உங்களை நிக்க வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே செலெக்ஷன் வாங்குறீங்க. ஓகே, இதே மாதிரி ஹாப்பியா இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட குவரிஸ். அதாவது ப்ரோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுங்க ப்ரோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இது இன்ஸ்டால்மெண்ட் போடுங்க ப்ரோ, அதுல இந்த மாதிரி மேஜிக்ஸ் சொல்லுங்க ப்ரோ, மேஜிக்ஸ் சொல்லுங்கலாம் சொன்னாங்க. அண்ட் சூரரை போட்டு டைலாக்லாம் எனக்கு கமெண்ட்ஸ்ல வருது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நல்லா போயிட்டு இருக்கோம் நம்ம, டோன்ட் வரி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸிங்க. நான் பர்சனலி எனக்கு ஃபேவரட்னு சொன்னேன் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எல்லாமே நான் மைண்ட்ல சால்வ் பண்ணுவேன். எந்த டைப்பா இருந்தாலும் மைண்ட்ல சால்வ் பண்ணுவேன் வித்தவுட் எனி ஃபார்முலா. அதே மாதிரி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் போக போறோம், டோன்ட் வரி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏன் தெரியுமா டஃபா தெரியுது? அதை இன்னைக்கு அந்த மித்தை உடைக்கிறேன் பாருங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸை ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பட் நம்ம சேனல் நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கத்துக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 4 மெத்தட் சொல்லுவேன். 4 மெத்தடுமே மைண்ட்ல போடுறது லாஜிக் தான். பட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க அந்தந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் எதுவாகட்டும் செகண்ட்ஸ் தான், வித்தவுட் எனி பேப்பர் பென் தான். நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி. என்ன ப்ரோ 4 மெத்தடுன்னு சொல்றீங்க? 4 மெத்தட் நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எல்லாமே லாஜிக் தான். அதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் பார்க்க போறோம், டோன்ட் வரி. அந்த 4 மெத்தடுமே மைண்ட்ல உங்களுக்கு ஈஸியா உட்காந்துரும், அதுக்கு நான் கேரண்டி. 4 மெத்தடுமே லாஜிக் தான், எந்த ஃபார்முலாவும் கிடையாது. வாங்க இன்னைக்கான வீடியோவுக்கு போவோம். அதிகமாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி நான் ஏன் சொல்றேன்னா,
எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஒரு தப்பான முடிவுக்கு போயிடுறாங்க. அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம மாற்றணும். அடுத்து பயாலஜிலாம் கொண்டு வர போகிறேன், ஃபிசிக்ஸ் நல்ல வேற லெவல் ரெஸ்பான்ஸு, பயாலஜியும் சூப்பராக கொண்டு போவேன், எல்லாருக்கும் 100% புரியும், அது நான் கேரண்டி. அண்ட் பயாலஜி கிளாஸஸ்லாம் நீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்தே அவங்க ரெடி ஆகலாம். அண்ட் நம்ம வீடியோ பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியலனா கூட செகண்ட் தேர்ட் டைம் பார்த்தா ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். பட் அந்த மாதிரி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்லேயே வேற லெவலாக புரியுதுன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, அதிகம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃபேமிலி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4 மெத்தட் சொல்ல போகிறேன். அது 4 என்னென்னு பார்க்கணும்ல. 4 மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பார்த்த உடனே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குற விதத்தையே மாற்ற போறீங்க. எல்லாருமே பேப்பர் பென்னை சால்வ் பண்ண போறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம ஃப்ராக்ஷன் ப்ளஸ் ரேஷியோ மெத்தட் பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தடில் ட்ரீ மெத்தட், தேர்டில் எஃபெக்டிவ் ரேட் மெத்தட், ஃபோர்த்தில் பர்சன்டேஜ் மெத்தடு, அண்ட் ஃபிஃப்த் ஃபார்முலா. கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. சும்மா தான் எழுதி வச்சிருக்கேன். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R / 100 the whole power n. அது ஞாபகம் இருந்தால் இன்னியோட மறந்துடுங்க. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த மெத்தட்லாம் என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள வரிசையாக பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 99% கொஸ்டின்ல 99.9% கூட வச்சுக்கலாம். 2 years ஆர் மேக்ஸிமம் 3 years தான் கேட்பாங்க. 4 years அவங்களே கேட்கவே மாட்டாங்க, டோன்ட் வரி. பட் 4 years கேட்டாலுமே நமக்கு அப்ரோச் இருக்கு, பண்ணலாம். பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடாக நம்ம ஃப்ராக்ஷன் ப்ளஸ் ரேஷியோ மெத்தட் பார்ப்போம். எக்ஸ்பிளைன் பண்ண போற எல்லா மெத்தடுமே இதுதான் எனக்கு டேட்டா. ஓகேவா, சிம்பிளா இருக்கட்டும், டேட்டா சிம்பிளா இருக்கட்டும், உங்களுக்கு கிளியரா புரியும். கொஸ்டின்ல நம்ம வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுவோம், டோன்ட் வரி. நம்ம பார்க்க போற எல்லாத்துக்குமே பிரின்சிபல் 10,000 அண்ட் ரேட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கணும்ல, அது பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பேருக்கு ஏற்ற மாதிரியே கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், சொல்யூஷனும் ஈஸியா இருக்கும். அதுல என்ன வரும், இந்த 10,000 ரூபாய் 10% வட்டி 2 வருஷத்துக்குன்னா எல்லாருமே மைண்ட்லேயே போட்டுருவீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் சாப்டர் அதான் பார்த்தோம். அதில் என்ன நடக்குது, இது வந்து எனக்கான பிரின்சிபல். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் இயர் நான் கட்டுற வட்டி, அண்ட் இது வந்து செகண்ட் இயரில் நான் கட்டுற வட்டி, எல்லாம் சேர்த்து இது தொகை, அமௌண்ட்டு. ஓகேவா, தமிழில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன், தமிழ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி. கொஸ்டினும் தமிழில் இருக்கும், டோன்ட் வரி. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் வந்து மைண்ட்லேயே போடுவோம். ஓகேவா, ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உங்களுக்கு எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் பிரின்சிபல் வேரி ஆகும், வருஷம் வருஷம் அசல் தொகை வேரியேஷன் வரும், மாறும். ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, 10,000 ரூபாய் பிரின்சிபலுங்க. ஓகேவா, 10,000 ரூபாய் பிரின்சிபல். ஓகே, ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன ஆகுது, 10% வட்டி. 10,000க்கு 10% 1,000 வட்டி. ஓகே, அப்போ 11,000 ரூபாய் முதல் வருஷம் முடிவில் தொகையா இருக்கும். ஓகேவா, இந்த 11,000 ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் செகண்ட் இயரோட பிரின்சிபல். இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். நம்ம அசல் தொகை 10,000 தான், அதுக்கு தான் 1,000 ரூபாய் போட்டு தான் முதல் வருஷம் முடிவில் 11,000 ரூபாய் வருது, வட்டியோட சேர்த்த தொகை அது. ஓகேவா, 2வது வருஷ வட்டிக்கு பிரின்சிபல் இதுதான், இதுல தான் கால்குலேட் பண்ணணும். இதுல கால்குலேட் பண்றதால 11,000 ரூபாய்க்கு 10% 1,100 ரூபாய். சரி, ஓகே ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிட்டேன். 1 to 1 இந்த மாதிரி வருது. சரி, 1 to 100 ஆகுது. ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவரு 12,000 ரூபாய் கட்டுறாரு 2 வருஷத்துக்கு முடிவுல. அவரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல, அதாவது இவர் தனி வட்டிக்கு வாங்கி 12,000 ரூபாய் கட்டுறாரு தொகையா. அவரு கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க, சிஐ. கூட்டு வட்டிக்கு வாங்கி 12,100 ரூபாய் கட்டுறாரு. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் தான் ஹைலைட். இந்த டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா, இதுலதான் மொத்த குழப்பமும் வரும். அதுக்கு காரணம் என்ன, வருஷம் வருஷம் பிரின்சிபல் வேரியேஷன் ஆகுது. முதல் வருஷத்தோட அமௌண்ட் 2வது வருஷத்தோட பிரின்சிபல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் இதுதான். ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப முக்கியம், டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். இதெல்லாம் நீங்க தரவா இருந்தீங்கன்னா மட்டும்தான் வரப்போற வீடியோஸ்ல எல்லா டைப்பும் உங்களால பேப்பர் அண்ட் பென்லயே இல்லாம மைண்ட்லயே போட முடியும். ஓகே, இதே விஷயம் இப்போ நான் டேட்டா வந்து கொஞ்சம் மாத்திக்கிறேன், 3 years ஆக்கிக்கிறேன். ஓகேவா, எனக்கு வந்து இப்போ டைம் வந்து 3 years ஆயிடுச்சு, 3 வருஷத்துல அடைச்சா போதும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ 3rd இயரும் இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் ஃபிக்ஸடுங்க, பிரச்சனையே இல்லை. 3rd இயர்ல ஒரு 1,000 ரூபாய் போட்டுட்டீங்கன்னா
13,000 ரூபாய் வருது எனக்கான அமௌண்ட். ஓகே, டன். அப்போ இங்க என்ன ஆகும்? இங்க 2 வருஷம் கழிச்சு நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் 12100 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு தேர்ட் இயரோட பிரின்சிபல். அப்போ இதுக்கு ஒரு 10% போடுவாங்க பிரின்சிபல்ன்றதால. இதுக்கு ஒரு 10% போட்டிங்கன்னா ஒரு 0 போயிட்டு 1210 வரும். அது பண்ணீங்கன்னா 01331 13,310 வருது. இப்போ இது ரெண்டுத்துக்குமான வேரியேஷன் பாருங்க, 310 rupees. ஓகே, டிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி வருது. அப்போ 2 years and 3 years பார்த்தோம். 4 years மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படாது, டோன்ட் வெரி, கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். வந்தாலுமே அதுக்கு ஒரு 10% கண்டுபிடிக்க போறீங்க அண்ட் இதுல ஒரு 1000 ஆட் பண்ண போறீங்க, தட்ஸ் ஆல். அப்போ இந்த டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா, இதுல தான் இந்த கன்ஃபியூஷனே. அண்ட் அந்த கன்ஃபியூஷன் எதனால லாஜிக் படி பார்த்தா, 2வது வருஷம் அமௌண்ட் 3வது வருஷத்துக்கான பிரின்சிபல், 3வது வருஷம் அமௌண்ட் 4வது வருஷத்துக்கான பிரின்சிபல். இதனால தான் மெத்தடே சேஞ்ச் ஆகுது அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அப்ரோச்சே நமக்கு வேற மாதிரி ஆகுது. அந்த ரேட்டை வந்து அவங்க கொடுத்த ரேட்டை நம்ம எஃபெக்டிவ் ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறோம். எஃபெக்டிவ் ரேட்னா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், டோன்ட் வரி. இப்போ இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக், ட்ரெடிஷ்னலான லாஜிக் நான் சொல்லிட்டேன். இப்போதான் நம்ம ஒன்னொன்னா நம்மளோட மெத்தடை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ அண்ட் ஃப்ராக்ஷன் மெத்தட் பார்க்க போறோம். ஓகே, ஃப்ராக்ஷன் அண்ட் ரேஷியோ மெத்தட் ஆல்ரெடி ரேஷியோலாம் நம்ம புளி ஆயிட்டோம், ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். பட் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலன்னா இங்க கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பாருங்க. அதனால தான் நான் எல்லார்கிட்டையும் சொல்றது, புது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் மற்ற சேனல் மாதிரி இல்லை, எஜுகேஷன் சேனல். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் முக்கியம். ஃபர்ஸ்ட் சாப்டர் கிளாரிட்டி இல்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வரப்போகிற சாப்டர்ஸ்லாம் புரியும். ஃப்ராக்ஷன் பிளஸ் ரேஷியோ மெத்தட நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜில் 10% சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 10% சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/10 நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் பர்சன்டேஜில் இது நமக்கு எப்பயுமே ஒரிஜினல் வேல்யூ பேஸ். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இது எப்பயுமே சிபி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதுல என்ன, இதுதான் பிரின்சிபல். ஓகேவா, இதுதான் பிரின்சிபல். அண்ட் இது என்ன, நமக்கு அதுக்கு கிடைக்கிற வட்டி, இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். இங்க 2 years ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அப்புறம் நான் உங்களுக்கு 3 years சொல்றேன். இங்க 2 years. அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல பிரின்சிபல் எழுதிக்கணும், அது இன்ட்ரெஸ்டோட சேர்ந்தா அமௌண்ட் ஆக போகுது. ஸோ இங்க அமௌண்ட் ஆயிடும், பிரின்சிபல் இங்க, அமௌண்ட் இங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் 10 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வட்டி, 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி, 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். முதல் வருஷம் 10 ரூபாய் 11 ரூபாய் ஆகும், 2வது வருஷம் 10 ரூபாய் 11 ரூபாய் ஆகும். 2 வருஷம் தான். ஸோ நிறுத்திக்கோங்க. 10 × 10 100, 11 × 11 121. அப்போ இங்க கேட்பாங்க இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க ஆர் அமௌண்ட் கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 10,000 தானேங்க உங்களுக்கான பிரின்சிபல். ஓகே, இந்த கமா கூட நான் எடுத்துறேன். இந்த 10,000 தான் உங்களுக்கான பிரின்சிபல். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 100, ஒரிஜினல் வேல்யூ 10,000. உங்களை என்ன கேட்டிருக்காங்க, அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 121, 00க்கு 00 போயிடும். 121 × 100 போட்டிங்கன்னா 12100. அவ்வளோதான், வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரெடிஷனல் மெத்தடில் போட்ட ஆன்சர் வந்துருச்சா, 12100. தட்ஸ் ஆல். ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். இதை நீங்கள் மைண்ட்லேயே போடலாம். 10 இந்த 1/10 மைண்ட்லேயே உங்களுக்கு கேன்சல் ஆகிற போகுது 10% பார்த்தோன்னே. அண்ட் உங்களுக்கு மைண்டில் தோணணும் 10 11 ஆகுது, 10 11 ஆகுது, 10 ஸ்கொயர் என்ன 100, 11 ஸ்கொயர் என்ன 121. அண்ட் இன்னொரு விஷயம் தெளிவாக உங்களுக்கு முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இன்ட்ரெஸ்ட் மைண்டில் போட 2 விஷயம் உங்களுக்கு கம்பல்சரி. ஸ்கொயர்ஸ் அப் டு 30 நீங்கள் தரவா இருக்கணும், அண்ட் கியூப்ஸ் அப் டு 20 நீங்கள் தரவா இருக்கணும். அதாவது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அந்த மாதிரி சொல்கிறேன். அப் டு 30 நீங்கள் தரவா இருக்கணும். 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் அந்த மாதிரி அப் டு 20 நீங்கள் தரவா இருக்கணும். நான் உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன் நம்ம சேனலில், டோன்ட் வரி, டெலிகிராம் சேனலில். அதில் உங்களுக்கு இது ரெண்டுமே கிடைக்கும். அதில் மெமரி பண்ணிக்கோங்க, ரொம்ப டைம் எடுக்காதீங்க. ஒரு 1 day கூட எனஃப் தான். 1 day எனஃப். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை நானும் சொல்கிறேன். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மைண்டில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நான் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன், டோன்ட் வரி. ஓகே, இப்போ இதே இடத்துல இது 3 years ஆகுதுன்னு வச்சுப்போம். 3 years ஆச்சுன்னா இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். ஓகேவா, அதே 10 இங்கே 11 ஆக போகுது. 10 × 10 × 10 வந்து 1000 ஆக போகுது. அண்ட் 11 × 11 × 11 வந்து 1331. இதுக்கு தான் நான் சொன்னேன் இது ரெண்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன ஆக போகுது, இந்த 10,000 தான் எனக்கான 1000 அப்படின்னா அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நான் 1331 மல்டிப்ளை பண்ணணும். 30க்கு 30 போயிட்டு அப்படியே இதில் ஒரு 0 சேர போகுது. 13310 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக வரும். ஓகே, பட் இந்த மெத்தடு எல்லா டைப் ஆஃப் சம்லையும் ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரோனா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் மீதி 3 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த மெத்தடாக நம்ம ட்ரீ மெத்தட் பார்ப்போம்.
வாட் இஸ் ட்ரீ மெத்தட் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்களா 1/10. இங்க என்ன பண்ணுங்க, இங்க 10 இருக்கு, இங்க 2 இயர்ஸ் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இருக்குன்னா 10 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சின்ஸ் இங்க 2 இருக்கு, 10 ஸ்கொயர் பண்ணி இங்க 100 எடுத்துக்கோங்க. 100 எடுத்துட்டீங்களா, இங்க 100 எடுத்துக்கோங்க. 100க்கு 10% எவ்வளோ, 10 rupees. ஸோ 2 வருஷம் கேட்டிருக்காங்க. இங்க 1 இங்க 2 வச்சுக்கோங்க, இங்க 10 இங்க 10. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, முதல் வருஷம் முடிவில் வர தொகை தான் 2வது வருஷத்துக்கான பிரின்சிபல் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்க எவ்வளவு வட்டி கட்டணும், இதுல ஒரு 10% கட்டணும். ஆல்ரெடி இதுல ஒரு 10% வந்துருச்சு, அண்ட் இதுல ஒரு 10% கட்டணும். அப்போ 10ல் 10% 1. ஓகே, இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 21 வந்துடும், விச் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் இது ரெண்டுத்தையும் மேலே உள்ள லைனை அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா எஸ்ஐ வந்துடும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். அது எவ்வளோ வரும், 20 வரும். இதை வச்சு எப்படி ப்ரோ நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 10,000 தான் உங்களுக்கு இங்க 100, ஏன்னா நீங்க அசியூம் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா இங்க எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் அமௌண்ட் கேட்டாலும் ஈஸியா வந்துடும். இங்க எஸ்ஐ கேட்குறாங்களா, இன்டூ 20 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சிஐ கேட்குறாங்களா, இன்டூ 21 போட்டுக்கோங்க. நான் இங்க இன்டூ 21 போடுறேன். 00க்கு 00 கேன்சல் ஆகிட்டு 2100 rupees வருதா, ஈஸியாக வந்துருச்சா. இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக வந்துடும். அதாவது இந்த இடத்துல காப்பி பண்ணியிருப்பீங்க நம்புறேன், 0 போட்டிங்கன்னா 2000 வந்துடும். அண்ட் இதில் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கலாம். என்டிபிசி மெயின்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், மெயின்ஸில் சொல்கிறேன், மெயின்ஸில் அதிகமாக எப்படி கேட்குறாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பேஸ்டு வந்து அதிகமாக கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன வருது, 2021 பார்க்கும்போதே தெரியுது இந்த 1 தான் டிஃப்ரென்ஸ்னு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 1 அப்படியே போட்டிங்கன்னா 100 rupees வந்துருச்சா. நம்ம சிஐயா என்ன கண்டுபிடிச்சோம், 2100 கண்டுபிடிச்சோம். அண்ட் எஸ்ஐயா நமக்கு 2000 வந்திருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இந்த 100. இந்த மாதிரி ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சில சம்ஸ் ஈஸியாக சால்வ் ஆகும். இதே 3 இயர்ஸ்னா எப்படி பண்ணுவோம், 100ல் 10% 10. ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 10, செகண்ட் இயரில் ஒரு 10, தேர்ட் இயரில் ஒரு 10 வரும். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடும்போது இதுக்கு ஒரு வட்டி போடுவோம் 10% 1. இங்கே நீங்கள் வரும்போது இதுக்கு ஒரு வட்டி 1 ரூபா, இதுக்கு ஒரு வட்டி 1 ரூபா, அண்ட் இதுக்கு ஒரு 10% போட்டிங்கன்னா 0.1 வரும். ஆட் பண்ணுங்க, மேலே உள்ள போர்ஷன் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த 30 கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற எஸ்ஐ, ரைட்டு. 30, 31, 32, 33, 33.1. இந்த 33.1 கிடைக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கான சிஐ. அண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 3.1. மூணுமே கிடைச்சிருச்சா ட்ரீ மெத்தட்ல. அதான் இந்த மெத்தட்ல ஒரு ஹைலைட்டு. அண்ட் இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்கு, டோன்ட் வரி, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்க 10,000 இருக்கு, இந்த 10,000 தான் எனக்கு இங்க 100 நான் அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ டக்குன்னு உங்களை கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் வட்டிக்கு விட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் வட்டிக்கு விட்டா அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ், வட்டியோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க டைரக்டா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3.1 0000 அப்படியே கேன்சல் ஆகிட்டு 31,100 வரும். இங்க ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த 310 உங்களுக்கு ஆன்சராக வரும். 310 வந்து டிஃபரன்ஸ் வருது. ஓகே, இதை கிராஸ் செக் பண்ணலாம். இந்த இடத்துல எஸ்ஐ எவ்வளோன்னு பாருங்க, 30 போட்டிங்கன்னா 3000 எஸ்ஐ. இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டால் 33.1 போட்டிங்கன்னா 33,100 3310. இது வந்து எஸ்ஐ, இது வந்து சிஐ நான் சொன்னேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 310 ரூபா வந்துடுச்சா, அவ்வளோதான். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். அண்ட் 3வது மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, 3வது மெத்தட் தான் 80 to 90% நான் எல்லா டைப்லையும் யூஸ் பண்ண போகிறேன். எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ், வாங்க அதை பார்ப்போம். எஃபெக்டிவ் ரேட் மெத்தடில் நான் உங்களுக்கு 2 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறேன், 2 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ். இந்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு நான் விஷுவலைஸ் பண்ணி சொல்கிறேன். டோன்ட் வரி, ஃபார்முலா மாதிரி நினைக்காதீங்க, ரொம்பவே ஈஸி தான். இது நமக்கு தெரிஞ்சுதுன்னா எஃபெக்டிவ் ரேட் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக கால்குலேஷன் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2r + r² நான் எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் பாருங்க. இங்கே 10% இருக்கா, நமக்கு r வந்து 10%, 10. 2r பண்ணீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும், இதையும் மறந்துடாதீங்க. 2r பண்ணீங்கன்னா 20 பாயிண்ட் வரும். r² பண்ணீங்கன்னா 100 வரும், 100 வரும். அண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்பயுமே 2 டிஜிட் தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு டிஜிட் என்ன பண்ணணும், இதோட இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட்டோட ஆட் பண்ணணும். 21% வரும்.
ஓகேவா? 21% வரும். கவலைப்படாதீங்க, இதை வச்சு நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம். கன்ஃபியூஷன் எல்லாமே உங்களுக்கு தூர போயிடும். அண்ட் 3 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். 3 ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? இங்கே 10 அண்ட் இங்கே 3 ரேட் பர்சன்டேஜ் 10 தான், ஸ்கொயரு இன்ட்டு 100 R³ போட்டிங்கன்னா 1000. ஓகே, இதை பார்த்து பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஈஸி தான், மைண்ட்லேயே சால்வ் பண்ண போகிறீங்க. 3 × 10 இங்கே 30, 3 × 100 300, இங்கே ஒரு 1000 இருக்குது. எப்பயும் போல் இதை யூனிட் டிஜிட்டில் ஆட் பண்ணிவிடுங்க, ஏன்னா நமக்கு 2 டிஜிட் தான் இருக்கணும். அப்போ என்ன இருக்கும்? 33, இங்கே 2 zeros இருக்கும் அண்ட் இங்கே 1000 இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இது இங்கே கொண்டு வந்துடணும், 2 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்றதால 33.1% உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி. பட் இந்த 2 கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா மைண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். டோன்ட் வரி. இது புரியாது, இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது. இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு மெத்தட் ஃபெயில் ஆனாலும் மீதி 3 மெத்தட் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. 2 இயர்ஸ்ல நான் என்ன பண்ணேன்? 2R + R² அப்படின்னு நான் பண்ணேன். ஏன்னா இங்கே பேஸில் 100 வரும், அதை ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 2 × Rன்ற இடத்துல நம்ம 10ன்னு போடுறோம், 20.1. சின்ஸ் யூனிட் டிஜிட்டில் 2 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்றதால இங்கே உள்ள டிஜிட்டை நான் இதில் யூனிட் டிஜிட்டில் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் 3 இயர்ஸில் 3R × 3R² + R³ தெரிஞ்சுக்கோங்க. 3 × 10, ஸோ 3 × 100 × 1000. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து 2 டிஜிட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் இந்த 3 நான் இங்கே சேர்க்குறேன், இந்த 1 நான் இங்கே சேர்க்குறேன், செகண்ட் இந்த இடத்துல. ஸோ 33.1 வருது. அண்ட் லாஸ்ட் மெத்தடான பர்சன்டேஜ் மெத்தட் பார்ப்போம். பர்சன்டேஜ் மெத்தடு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக அந்த 10,000 எடுத்துக்கோங்க, ஓகேவா? 10,000 எடுத்துட்டு 1/10 சிம்பிளிஃபை பண்ணால் 1/10. அப்போ 10 ரூபா பிரின்சிபல், 1 ரூபா வட்டி, 11/10. இந்த மாதிரியே போயிட்டே இருக்க போகிறோம். 3 வருஷத்துக்கே கால்குலேட் பண்ணி காட்டுறேன். இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10. அப்போ இந்த 0க்கு இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிட்டு இங்கே 3 0 கேன்சல் ஆயிரும். 11 × 11 × 11 1331, இங்கே ஒரு 0. ஓகே, ஸோ 3 வருஷம் கழிச்சு நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட் கிடச்சிருச்சு. பிரின்சிபல் இதோட மைனஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட போகுது. பட் நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ இவ்வளோ ஈஸியாக இதுவே சிங்கிள் ஸ்டெப்பில் வருது, அதுக்கு எதுக்கு நீங்கள் மீதி 3 மெத்தட் சொன்னீங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு மெத்தட் ஒவ்வொரு கண்டிஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா சமமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மைண்டில் சால்வ் பண்ணிடலாம். அதுதான் லாஜிக்கு. எல்லா மெத்தடை பேஸ் பண்ணியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ் ரேட்டில் இருந்த குழப்பம் எல்லாமே தீரப்போகுது. அப்புறம் சொல்ல போகிறீங்க வேறு லெவல் ப்ரோ இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் ரெகுலர் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ப்ரிப்பேர் வெல்.